am Shamini, dear plus 2 accountancy students, chapter number 2, non-profit organization, sum number 14, page number 75. How will the following appear in the final account? Final account is trading and profit and loss account and balance sheet. That is profit organization. Non-profit organization final account is income and expenditure account and balance sheet. First, income and expenditure. இது என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். இங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் மார்த்தாண்டம் உமன் கல்ச்சரல் அசோசியேஷன் அப்படின்னு போட்டுருக்கு. இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதனால நீங்கள் அப்படியே சொல்லி பழகிக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இதில் ரெண்டு அமௌண்ட் வரும். இங்கே இன்கம், யூஸ்வலாக உங்களுடைய அக்கௌண்டன்சி நோட் புக்கில் ரெண்டு அமௌண்ட் வரும் இல்லையா? இது டெபிட் சைட், இது கிரெடிட் சைட். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஆன் 1/4/2018 இஸ் a very very important sum. கட்டாயம் இதில் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 sums இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி சம், 2 marks 3 marksலாம் கேட்பாங்க. Stock of sports material on 1/4/2018, that is the opening stock. Sports material purchase, இது purchase. Stock of a material on 31st March 2019, that is the closing stock. Actually நம்ம income and expenditure இது expenditure சைடில் வரும். opening stock, add purchase, less closing stock, இதுதான் கான்செப்ட். வேறு எதுவுமே இல்லை. opening stock, add purchases, less closing stock. இந்த க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும், அவ்வளோதான். அது எதுவுமே கஷ்டமே கிடையாது. இப்போ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஹெட்டிங் போட்டுக்கணும், கன்சியூம்டு போட்டுக்கணும். கன்சியூம்டுன்னு என்ன அர்த்தம்னா பர்ச்சேஸ்ன்னு அர்த்தம், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது ஸ்போர்ட்டோட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் அப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக், add purchases during the year or current year. Purchases na போட்டாலே போதும், during the year போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, opening stock, add purchases, less closing stock. Okay, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16,000. இன்னும் காலத்தில் எழுதணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 16,000. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 84,000. இங்கே என்ன சொல்லியிருக்கு, ஆட் பண்ண சொல்லியிருக்கு இல்லையா? இது வந்து 0, 6 + 4 8 9 10, 1,00,000 ரூபாய் இல்லையா? 1 lakh. இப்போ லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்கு, 10,000. அப்படி க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே எழுதக்கூடாது, இங்கே எழுதணும் 90,000. அவ்வளோதான், புரிஞ்சுது. இதுதான் ஃபைனல் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கிறதுனால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இன்னும் ஃபைனல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் இதிலே போட்டுக்கலாம். இதில் ஒரு கட்டத்தில் நான் போடுறேன், வந்து பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மார்த்தாண்டம் உமன் கல்ச்சரல் அசோசியேஷன் அப்படின்னு எழுதிட்டு இங்கே லைபிலிட்டி, அமௌண்ட், அசெட், அமௌண்ட். ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் மட்டும்தான் இங்கே வரும். இல்லை பை 2 எதுவுமே வராது. யூஸ்வலாக இங்கே வந்து நம்ம 2 போடணும். ஓகே, இங்கே க்ளோசிங் ஸ்டாக் of
ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 10,000. அவ்வளோதான். இதில் க்ளோஸும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், முடிஞ்சது. இதுக்கு 3 மார்க். ஈஸியாக. ஸோ எக்ஸ்பெண்டிச்சரில் ஓப்பனிங் ஸ்டாக், அட் பர்ச்சேசஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். பேலன்ஸ் ஷீட் வந்து திருப்பி எடுத்தாமல் எழுதுங்க. லைபிலிட்டி சைடு எடுத்து 2 பக்கமும் எழுதணும். ஒரே பக்கத்தில் இந்த மாதிரி எழுதுறாதீங்க. 2 ஷீட்டையும் டபுள் ஷீட் யூஸ் பண்ணணும். லைபிலிட்டி அண்ட் அசட். லைபிலிட்டி இந்த சைடில் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. அசட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். தேங்க்யூ.